வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆலத்தூர் வீரனார் கோவிலுக்கு தான் போகிறோம். இன்றைக்கானடே அந்த கோவிலில் எப்படி போணுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நாங்கள் கிளம்புறப்ப 11:45 டைம். பைக்கில் தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இது வந்துட்டு முன்னாடியே பிளான் பண்ணி கோவிலுக்கு அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே நான் வந்துட்டு திடீர் பிளான் தான். திடீர்னுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப போவோம். இதுவே வந்துட்டு நான் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பேன். நாளைக்கு இந்த பிளான் தான், 10 மணிக்கு இங்கே போகிறோம், 11 மணிக்கு அங்கே போகிறோம், 12 மணிக்கு அங்கே இங்கேன்னு எங்கெங்கேயோ போகிறோம் அப்படிலாம் பிளான் பண்ணலாம் வச்சுருப்பேன். கரெக்டாக பிளான் பண்ணுறது என்னமோ உண்மைதான். ஆனால் வந்து அது நடக்காது. எப்போவுமே நடக்காமல் போய்டுன்னு கேட்டால் கிடையாது. எப்போயாச்சும் பார்த்தா சொதப்பிடும். இன்றைக்கி வந்துட்டு அம்மாவுக்கு பர்த்டே. ஸோ அவங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே திடீர் முடிவு. இன்னொன்று என்னென்னா, இது வரைக்கும் வந்துட்டு அம்மாவோட பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போனது இல்லையா குலதெய்வம் கோவிலுக்கு. காலையிலே வந்துட்டு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சாதாரணமாகவே பர்த்டேக்கு கோவிலுக்கெல்லாம் போவோம்ல பக்கத்தில் எங்கேயாச்சும், அதனால மாலையெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க, ரோஜா பூ மாலையெல்லாம். அப்புறம் வந்துட்டு வீட்டிலேயே தேங்காவும் நிறையா இருந்துச்சா, சரின்ட்டு தேங்காவும் வீட்டிலேயே எடுத்துக்கிட்டு அர்ச்சனை மட்டும் அங்கே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் வந்து அந்த கோவிலுக்கு போய் 2 வருஷம் ஆகுது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தா வீட்டில் வந்துட்டு கிடா வெட்டினாங்க, பூசை போட்டாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஆடி மாதத்தில் வந்துட்டு கிடா வெட்டி பூசெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டப்போ நான் போனேன். அதுக்கப்புறம் இடையில நான் போகவே இல்லை. அப்போ போகிறப்போ பார்த்தீங்கன்னா விடிய காலையிலே எந்திரிச்சு கிளம்பி அப்படி தான் போனோம். ஆனால் இந்த டைம் வந்துட்டு நான் எந்திரிச்சதே 10:30. அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு கிளம்பியே போனேன். கிடா வெட்டுறதுக்கு போகிறப்ப எல்லோரும் வந்து காரில் போனாங்க. நானும் அப்பாவும் மட்டும் பைக்கில் போனோம். ஏன்னா எனக்கு கார் ட்ராவல் வந்துட்டு அப்போல்லாம் ஒத்துக்காது. ரொம்ப தூரம்லாம் போக மாட்டேன். காரில் போகிறது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கவும் செய்யாது. பைக்கில் தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு பைக்கில் அந்த மாதிரி போனோமா. இந்த ஏரியா பாருங்கள், இந்த ஏரியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த டாபிக் அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டு இதை பாருங்கள், அதை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு இந்த இடம் வந்து எப்படின்னா, ரொம்ப போகிறப்பவே நல்லா இருந்துச்சு. தண்ணியெல்லாம் பிடிச்சி விட்ருக்காங்களா, ஒரு மாதிரி ஜில்லுன்னு காற்று. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல கொஞ்சம் வறண்டு போன மாதிரி இருக்குல்ல. ஏன்னா வந்து அந்த வயல் வேலை எல்லாமே முடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து காற்றடிச்சப்போ ஒரு மாதிரி சுழற்றி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, சூறாவளி மாதிரி. அந்த கதையை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நானும் அப்பாவும் வந்துட்டு பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போது வந்து நான் ஒரு ஃபஸ்ட் இயர் படிப்பேன், இல்லைனா செகண்ட் இயர் போயிட்டு ஸ்டார்டிங் அந்த மாதிரி இருந்திருக்கும். நார்மலாக வந்துட்டு தெரியாத இடத்துக்கு மேப் போட்டு போகிறது எல்லாமே நார்மல் தானே. ஆனால் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்துட்டு மேப்லாம் போட கற்றுக்கிட்டு ரூட்லாம் பார்க்க கற்றுக்கிட்டேன். ஸோ நானே என்ன பண்ணிட்டேன், அந்த மாதிரி மேப் போட்டுட்டு போகலாம்ப்பா அப்படின்ட்டேன். அப்பாவும் வந்து சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மேப் போட்டு தான் போகிறோம். நாங்கள் பாட்டுக்கும் மேப்பில் சொல்கிற மாதிரி அப்பாட்ட நான் சொல்கிறேன், லெஃப்ட் எடுங்கப்பா, ரைட் எடுங்க, அப்படி போங்க அப்படி சொல்கிறேன். அப்பாவும் வந்துட்டு கேட்டுக்கிறாங்க, இப்படி போகணுமாப்பா, எப்படி போகணும் அப்படிலாம் கேட்டுக்கிறாங்க. சரின்ட்டு எனக்கும் ஒரே ஆர்வம். சரின்ட்டு நானும் சொல்லி கொடுத்துக்கிட்டு போயிட்டோம். கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்பாவுக்கு வந்துட்டு இந்த ரூட்டு நல்லாவே தெரியும், கோவிலும் நல்லா தெரியும், எப்படி போகணும், எந்த பக்கம் போகணும் எல்லாமே அப்பாவுக்கு தெரியும். ஆனால் வந்துட்டு நான் சொல்கிறேங்கிறதுக்காக எனக்காக தெரியாத மாதிரியே அப்பாவும் கேட்குறாங்க, இப்படி போகணுமா அப்படி போகணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு லேட்டாக தான் தெரிய வந்துச்சு. அதுக்கிட்ட இந்த அளவுக்கு அப்பா கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன நினச்சேன், தெரியாதுன்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையே தெரிய வந்துச்சு. இது மாதிரி தான் நிறைய டைம் நடக்கும். நான் வந்து சமைப்பேன், ஓரளவுக்கு ஒழுங்காக சமைப்பேனே வச்சுக்கோங்க. நானே புதுசாக ட்ரை பண்ணி வீட்டில் தான் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பேன். நான் சமைச்சதை நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டதும் கிடையாது இது வரைக்கும். அது மாதிரி கொடுக்குறப்ப அப்பா பார்த்தா எப்போவுமே வந்துட்டு என்னோடய சாப்பாடெலாம் வந்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நானும் சாப்பிடுவேன்னா சரின்ட்டு அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நானே ஒரு சட்னி பண்ணியிருந்தேன். அது எப்படின்னா, எனக்கே தெரிஞ்சிச்சு அந்த சட்னி ரொம்ப கேவலமாக இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு. அம்மாலாம் வந்துட்டு சூப்பராக சமைப்பாங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அதில் கூட அப்பா வந்துட்டு ஏதாச்சும் சம்டைம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு, கொஞ்சம் காரப்பட்ட நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி நான் செஞ்ச சட்னி ஒன்று செஞ்சுருந்தேன். எப்படின்னா எனக்கே தெரிஞ்சிச்சு அது கண்டிப்பாக நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. சட்னி செய்கிறப்ப பார்த்தா புறையிருந்துச்சு. சட்னி செஞ்சு எங்கேயாச்சும் புறையிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் எப்படின்னா, அந்த சட்னி வந்துட்டு தக்காளி சட்னி தான். அதில் வந்துட்டு நான் சிக்கன் மசாலா, அந்த மசாலா, இந்த மசாலான்னு மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன். அதை வந்து அப்பா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அதையே அதுக்கப்புறம் வந்து தொட்டுட்டு சாப்பிட்டாங்க தோசைக்கு. அப்புறம் எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட் ஆகிட்டு, இனிமேல் சரிடா சமைக்க வேணாம், தெரிஞ்சதை மட்டும் சமைப்போம், புதுசாக எதுவும் ட்ரை பண்ணலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு நான் வந்துட்டு கோவிலுக்கு ரீச் ஆகிட்டேன். இங்கே
வந்து பார்த்தா இன்றைக்கி சரியான கூட்டமாக இருக்குது. திங்கக்கிழமைங்கிறதுனால நிறைய பேர் பூசை போட்டு கிடாலாம் வெட்டுவாங்கள்ல, அதனால ரொம்ப கூட்டமாக இருக்குது ஆடி மாதம். அங்கே வந்துட்டு ஒரு 3 சாமி இருக்கும். வீரனாரும் இன்னொரு அம்மனும் இங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாமி, இன்னொரு சாமி ஒன்று இருக்கும். சரின்னு சொல்லிட்டு வீரனார் சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் போனப்போ வந்துட்டு கூட்டம்லாம் இல்லை. அப்போ தான் வந்துட்டு எல்லாருமே சாமி கும்பிட வந்தாங்க போல். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா சரியான கூட்டமாயிட்டு 1 hour ஆச்சு. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சு வரவே 1 hour ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு ஆனால் எல்லாமே நல்லா செஞ்சுருந்தாங்க. சாமிக்கு அலங்காரம்லாம் பார்க்குறப்ப அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு நிறையா வந்துட்டு ஹால்லாம் இருக்கும்ல, அந்த ஹால்லலாம் ஒருத்தவங்க வந்துட்டு ரெண்ட் கொடுத்து எடுத்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எல்லாருமே அங்கே வந்துட்டு கிடா வெட்டி தான் சாமி கும்பிடுவாங்க. நம்ம வந்துட்டு எதில் வேணாலும் போயிட்டு சாப்பிட்லாம். சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஹால் இருந்துச்சு. அங்கே வந்துட்டு கூப்பிட்டாங்களா, சரின்னு சொல்லி சாப்பிட போயாச்சு. அங்கே வந்துட்டு சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் குழம்பு வந்துட்டு ஒரு கப்பில் வச்சுருந்தாங்க. அது போட்டு சாப்பிட்ற மாதிரி 65 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குடல் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனியன் ரைத்தா வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்ததும் வெயிலாக வேற இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஐஸ் போயிட்டு இருந்துச்சு. அங்கேயே கோயிலே விற்கும் ஐஸு. அதுக்கப்புறம் கடையெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. நாங்களும் வந்துட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கடையிலலாம் எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. சர்பத்தும் விற்றுச்சு, ஆனால் வந்து பிடிக்கல எங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எப்படின்னா, இந்த கீழே வந்துட்டு இறங்குற மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்துட்டு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இறங்குற மாதிரி இருக்குல்ல. இதில் வந்துட்டு எப்படின்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது கீழேருந்து. எப்படி வருது என்னெல்லாம் தெரில. ஆனால் அந்த வெயிலுக்கு அங்கே தண்ணி விட்டுகிட்டே இருக்காங்க. ஏறுறப்ப ஆனால் பொறுமையாக ஏறிடலாம். ஆனால் இறங்குறப்ப எப்படின்னா வந்து அந்த ஒரு மாதிரி அது சறுக்கி விடுது. தண்ணி வேற வருதா, வலிக்கவும் விடுது. அதனால கொஞ்சம் கடற்கடன்னு உடியாடுற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அந்த ஊர் கோவில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா எங்கள் ஊர் ஆவணிப்பெண் கோவில் மாதிரியே இருக்கும். உள்ளே வந்துட்டு அந்த சாமி சொல்லியிருந்தேன்னா உள்ளே வந்துட்டு ஐயனார் சாமியும் இருக்கும். அங்கே வந்துட்டு அப்படி தான் என்னென்னா மாவுளுக்கு மாவுலாம் போடுவாங்களா, ஒருத்தவங்க மாவுளுக்கு மாவுலாம் கொடுத்தாங்க. சரின்ட்டு அதையும் சாப்பிட்டுட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு திருப்பியும் வந்து கிளம்பியாச்சு. இந்த ஊரும் எப்படின்னா எங்கள் ஊர் மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகும். அந்த போகிற ரோடாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற அந்த வயல், அப்புறம் வந்துட்டு கொல்லை எல்லாமே. கோவில் வந்துட்டு செம கூட்டமாக திருவிழா மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அங்கே போனாலே ஒரு குட் வைப் ஒன்று நமக்கு கிடைக்கிது, ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு கோவில் போகிறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே இஷ்டம் கோவிலுக்கு. அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக போவேன் தான். நான் அவனுக்கு காமிச்சிருப்பேன், குளம் தான் அது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குளத்துலலாம் தண்ணியே இல்லை. அப்படி தான் நான் வந்துட்டு அந்த சைடு முத்துப்பேட்டை சைடு போனப்போ ஆற்றுலையும் வந்துட்டு தண்ணி இருந்துச்சு. எப்படின்னா நான் வந்துட்டு ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்களேன். ஆற்றுல வந்து தண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஊர் வரைக்கும் வந்துட்டு தண்ணி ஒரு க்ரீன் கலராக இல்லாமல் ஒரு பிளாக் கலர் சேர்ந்த மாதிரி ஒரு டார்க் கலராக ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆற்றுல அதுக்கு பக்கத்து ஊரில் இல்லை. இப்போ தானே ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனிமேல் தான் வந்துட்டு குளத்துலலாம் தண்ணி வரும், ஆற்றுலலாம் தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த இடத்துலலாம் வந்துட்டு வயல்லாம் இருக்கா, தண்ணியெல்லாம் பிடிச்சி விட்ருக்கவும் காற்று ஒரு மாதிரி ஜில்லுன்னு வந்துச்சு தண்ணி பிடிச்சி விட்ருக்க இடம் மட்டும். அதுக்கப்புறமா ஜூஸ் கடையில் வந்துட்டு லெமன் ஜூஸ் 2 குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். ஏன்னா சரியான வெயில் வேறு அடிச்சுக்கிட்டு இருக்கு. வரப்போ பார்த்துருப்பீங்க அங்கே இருந்த வயலும் தென்னை மரமும் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஏரியா எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டுக்கும் வந்தாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கலாம். இப்போலாம் இயற்கையை நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் போல். சாமிகிட்ட ஒன்று ரிக்வெஸ்ட் வச்சு வேண்டியிருக்கேன். நடந்ததும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் ரிவீல் பண்ணுறேன்.